என்ன இது இவ்வளவு லேட் ஆச்சு? இந்த மனோ சாரையே காணுமே. எது எது ரொம்ப முக்கியமோ அந்த ஃபைல் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆனால் இவர் நான் வர வரைக்கும் போகாதன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்ய இப்போ? நேரம் வேற போயிட்டே இருக்கு. எனக்கு வேற பயமாக இருக்குது. இந்த டைமில் ஆட்டோவும் கிடைக்காது, பஸ்ஸும் மிஸ் ஆகிடும். அருள், முடிஞ்சிச்சா? போலாமா? போலாம் சார். ஆமா, என்ன நம்மளுக்கு முன்னாடியே டெய்லி வந்தனா மேடம் கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் போகாம இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? நம்ம வேலை முடிஞ்சிச்சா போயினே இருக்கணும். ஆனா எப்படி என்ன? நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யறது 4 பேர் தான். அதுல பாவம் அவங்க பொண்ணு இல்ல, எப்படி போவாங்க இவ்வளோ நேரமாச்சு? அதுக்கு நீ என்ன பண்ணலான்ற? வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு வரியா? அவங்க ஓகே சொன்னாங்கன்னா போய் ட்ராப் பண்ணிட்டு வருவேன். இதுல என்ன இருக்கு? அவங்க ஒரு சிஸ்டம் மாதிரி தானே. அருள், இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். அட போங்க அண்ணா, உங்களுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது. அதனால ஏதாச்சும் ஒன்று சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம்டா, நான் கிளம்புறேன். சரிடா நல்லவனே, நீ சேவையை முடிச்சிட்டு போ, நான் கிளம்புறேன். சரிண்ணா, பாய். என்ன மேடம் இவ்வளோ லேட் ஆச்சு இன்னும் போகாம இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அருள். மனோ சார் அவர் வர வரைக்கும் என்னை வெயிட் பண்ண சொன்னார். ஒரு முக்கியமான ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனோம். ஆனா இதுக்கு மேல அவர் வர மாதிரி தெரியலையே மேடம். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அருள். ஃபோன் பண்ணுங்க. ஃபோனா? இது வரைக்கும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணதில்லை. ஏதாவது சொல்லிட போகிறாரு, அதான் பயம். இதுல என்ன மேடம் இருக்கு? இல்லை, அதுக்குள்ளேயே என்ன அவசரம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதான்னு திட்டினார்னா? இப்படி நீங்க எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டா வாழ முடியாது மேடம். ஃபோன் பண்ணி விசாரிங்க. வர லேட் ஆகுதுன்னா ஃபைலை எடுத்துட்டு போங்க, நாளைக்கு வந்து காமிங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் அருள், பஸ் மிஸ் ஆகிடும், ஆட்டோஸ் கூட கிடைக்காது. இப்போவே லேட்டு தான். வீட்டில் யாரையாச்சும் வர சொல்லுங்க. அண்ணனுக்கு தான் கால் பண்ணணும். இல்லைனா நான் ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை இல்லை வேண்டாம் அருள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. மேடம், ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்களை இப்படி தனியாக விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. சரி, ஃபோன் பண்ணி கேட்குறேன். தேங்க்ஸ் அருள். இதுல என்ன இருக்கு மேடம்? நீங்க எனக்கு அக்கா மாதிரி. எனக்கு உங்களை விட்டு போகவே மனசு வரல. நீங்க கிளம்புனாதான் நானும் கிளம்புவேன். ரொம்ப தேங்க்ஸ் அருள். இப்படி தேங்க்ஸ் சொல்லினே இருந்தா எப்படி? மனோ சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? ரிங் போகுது, ஆனால் எடுக்கல. அப்ப அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க கிறிஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கிளம்புங்க. அவருக்கு தான் சொல்லிட்டு கிளம்புங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. சரி. அத்தை, அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. ப்ராமிஸாக நான் அர்ஜுன் மாமா கிட்ட எனக்கும் ராக்கிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்கவே இல்லை அத்தை. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எல்லார்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். யாரோ பண்ண தப்பு அத்தை, அதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு விதத்தில் இது எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அத்தை. இந்த எல்லார் நிம்மதியும் கெடுத்தல்ல, அதான் இப்போ நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். அத்தை ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கங்க அத்தை. நான் ஒரு நாளும் உங்கள் யாருக்கும் துரோகம் நினச்சதில்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை விட்டு போனப்போ கூட இந்த குடும்பம் தான் அத்தை என்னை பாதுகாத்துச்சு. அத்தை ப்ளீஸ். இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கிருத்திகா? அர்ஜுன் சொல்கிறானே, இந்த கல்யாணம் நடந்தா உனக்கோ ராக்கிக்கோ நல்லதுன்னு. தடையா நிற்க நான் யாரு? அத்தை, உங்கள் ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் பையனுக்கு கட்டி வைக்க போனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது அத்தை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கிருத்திகா. உன்னை எனக்கு பிடிக்காதுன்னெல்லாம் இல்லை, உன்னையும் எனக்கு பிடிக்கும். என்ன, உங்கள் அம்மா பண்ணுற தப்பு உன் மேலே வந்து விழுது, அவ்வளோதான். எல்லாம் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதானே பசங்களுக்கு வந்து சேரும். உன்னை வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல என் பையன் சரியில்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்தை? பாட்டிக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஏன் இப்படி சொன்னாங்க? கல்யாணம் பண்ணின்னு நீ இங்கே வராமல் வேற எங்கே போகணுமா? தெரியல, ஆனால் 2 பேருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட நீ? நீ இரு, நான் அத்தை கிட்ட பேசுகிறேன். 2 பேரும் சின்ன பசங்க, தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை வேண்டாம் அத்தை, எனக்காக பேசி நீங்கள் கெட்டவங்களா ஆகிடாதீங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
எப்படி கிருத்திகா, நீ இன்னும் காலேஜ் முழுசா முடிக்கல, அவனும் முழுசா முடிக்கல, ரெண்டு பேரும் தனியா போய் என்ன பண்ண போறீங்க? தெரியல அத்தை, விடுங்க. அப்பதான் ராக்கி மாமாக்கு புத்தி வரும். பண்ண தப்பு என்னன்னு அப்போ புரியும். என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பெரிய தகராறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. என்னால் இப்போதைக்கு சாரி மட்டும்தான் சொல்ல முடியும். சாரி அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஒரு ரெஸ்ட் எடுப்போம். மேலே உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? எதுவும் இல்லை, போ. எல்லாம் சரி, இந்த அத்தை ஏன் இப்படி சொன்னாங்க? கோவப்படுறதா இருந்தா அவங்க பொண்ணு மேலே தான் கோவப்படணும். சின்ன பொண்ணு இவன் மேலே கோவப்பட்டு என்ன யூஸ்? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. எப்படியோ ஒரு வழிக்கு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஓகே. இந்த பாட்டு ஏன் இப்படி மாற்றிக்கிட்டு தெரியுதுன்னு தெரியல. அத்தை நினைச்சாலும் வருத்தமா தான் இருக்கு. அவங்க பையனோட கல்யாணத்தை எப்படி கிராண்டா பண்ணணும்னு கனவு கூட்ட கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன செய்ய, ராக்கிக்கு அதெல்லாம் புரியணுமே. அவன் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கானே, இதை அத்தை கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாயிடும், அவ்வளவுதான். இது என்ன, கிரிஷோட ஃபோன் ரிங் ஆகுது. டேய் கிரிஷ், கிரிஷ் எங்க போனா? வந்தனா? அட நம்ம ஆளு. ஹலோ ஹலோ சார், நான் வந்தனா பேசுகிறேன். ம் சார் அது சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன விஷயம்னா, மனோ சார் சில ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணிட்டு போக சொன்னார். ஆனால் அவர் இன்னும் காணோம். எனக்கு வேற நேரம் ஆகுது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்துட்டேன், பட் ரெஸ்பான்ஸ் இல்லை சார். ஆஃபீஸ்லேயும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது. என்னோடய வீட்டுக்கும் பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். அதால் நான் போகட்டுமா சார்? என்ன, அந்த மனோ உனக்கு வேலையை கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டானா? ஹலோ, யார் யார் பேசுறது? யார் பேசினா உங்களுக்கு என்ன? உங்களை எதுக்கு அவர் வெயிட் பண்ண சொன்னாரு? உங்களோட டைமிங் முடிஞ்சோன்னா நீங்க போக வேண்டியது தானே. இது கூடவா யாராச்சும் சொல்லணும் உங்களுக்கு? அதுக்கு இல்லை சார், அவர் வர வரைக்கும் என்ன போக வேண்டாம்னு சொன்னார். அவன் ஒரு முட்டாள், தெரியாம சொல்லியிருக்குவான். அவன் பேச்சு கேட்டுன்னு நீங்க இன்னும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கீங்களா? எல்லாம் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், இப்போ கிளம்புங்க. ஆமா, கூட யாரு இருக்கா? எல்லா தடியனுங்களமா ஓடிட்டானுங்க. இல்லை சார், அருள் என் கூட தான் இருக்கான். அவனுக்காச்சும் புத்தி இருக்கே. நீங்க போற வரைக்கும் அந்த அருள் அங்கேயே இருக்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் கச்சேரி. கிரிஷ், கிரிஷ் என்னன்னா, நம்மளோட ஆஃபீஸ் டைமிங்ஸ் என்ன? வேலை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். நார்மலா எல்லாம் 6 o'clock வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. இப்ப நேரம் என்ன? 7 ஆகுது. இன்னும் வந்தனா ஆஃபீஸ்ல தான் இருக்காங்களாம். என்ன, இன்னும் இருக்காங்களா? சான்ஸே இல்லைன்னு. அவங்களோட ஆஃபீஸ் டைமிங்ஸ் 5 முடிஞ்சிடும். இப்போதான் வந்தனா உன் நம்பருக்கு கால் பண்ணாங்க. நீ நினச்சிட்டு என்கிட்ட பேசினாங்க. என்ன, அந்த மன்னோ ரொம்ப ஓவரா தான் போறான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னானாமே. ஃபைல்ஸ் எல்லாம் முடிச்சு அவன்கிட்ட தான் சப்மிட் பண்ணிட்டு போனோன்னு சொன்னானாமே. சொன்னானே, அதுபடி செஞ்சானா? இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்குறோமே, போய் செக் பண்ணணும் ஒரு புத்தி இல்லை அவனுக்கு. அவன் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டா இவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க? அவன் அப்படி சொன்னானா? ஐயோ, இவனை என்னதான் செய்யறதோ தெரியல. அவனுக்கும் வந்தனாக்கும் ஆகிறது இல்லைண்ணா. ஆகுறது இல்லைன்னா அதை இப்படிதான் கிரட்ஜா மாத்துவாங்களா? இப்படிதான் காமிக்குவாங்களா? என்னவே ஆகாதவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு பொண்ணு. லேட் ஆச்சுன்னா போறதுக்கு பயப்படுவாங்க தானே. சரி, நான் வேணும்னா போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டா? வேண்டாம் வேண்டாம், கூட அருள் இருக்கானா, அவனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அண்ணா, என்னடா இதை இப்படியே விட்டா ஆஃபீஸ் நம்மள்தான் இல்லை அவன் தான் தெரியாம போவோம். அண்ணா, அவனும் ஈக்குவல் பார்ட்னர் தானேண்ணா. அப்படி எல்லாம் டக்குன்னு சொல்லிட முடியாது. அப்புறமா பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்துச்சுன்னா லாஸ் நம்மளுக்கு தானே. அவன் முதலே கொஞ்சம் மூடி, எது சொன்னாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவான். வேண்டாண்ணா, நான் சொல்கிற விதத்தில் சொல்லிக்கிறேன். இங்கே பாருடா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு முறை வந்த நான் ஓவர் டைம் பண்ண வச்சான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்லைண்ணா, நான் அவன்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். இதா உன் ஃபோனை பிடி. இவன் ஒரு முட்டாள், எதுக்கு அவங்கள போய் இருக்க சொன்னான்? அவங்க வைஃப் மேலே இருக்கிற கோவத்தை கண்டும் கிட்ட காமிக்குவான் இவன். இந்த அண்ணன் என்ன, அந்த வந்தனக்காக இப்படி பறிஞ்சு பேசுகிறாங்க? அண்ணன் சீரியஸாக அவங்கள விரும்புகிறாங்களோ? கண்டுபிடிக்கிறேன். ஓகேண்ணா, அவங்களே கட்டி வச்சிட வேண்டியதுதான்.